இந்தியாவிற்கு எதிரான தீவிர நிலைப்பாடு கொண்டவராக அறியப்பட்டவரும் டாக்கா 8 தொகுதியின் சுயேட்சை வேட்பாளருமான ஷெரீப் உஸ்மான் ஹாடி படுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து வங்கதேசத்தில் தேர்தலுக்கு முந்தைய அரசியல் சூழல் கடும் பதற்றத்தில் உள்ளது. கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி டாக்காவில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வந்த அவரை முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தால் பல்வேறு பகுதிகளில் வன்முறை வெடித்து இந்தியா மீதான எதிர்ப்பலைகளும் அதிகரிக்க தொடங்கின. இத்தகைய சூழலில் உஸ்மான் ஹாடியின் படுகொலையால் யார் யாரெல்லாம் லாபமடைந்தனர் என்பதே தற்போது பிரதான கேள்வியாக எழுந்துள்ளது. இந்நிலையில் நாட்டில் தடை செய்யப்பட்ட அவாமி லீக் கட்சிக்கும் தேர்தலில் முன்னணியில் உள்ள BNP கட்சிக்கும் இந்த கொலையால் நேரடி அரசியல் லாபம் எதுவும் இல்லை என அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். குறிப்பாக டாக்கா 8 தொகுதியில் BNP கட்சி சார்பில் மூத்த தலைவரான மிர்சா அப்பாஸ் போட்டியிட உள்ளார். அதே தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடவிருந்த உஸ்மான் ஹாடி அவருக்கு பெரிய சவாலாக இருக்க மாட்டார் என்பதால் BNP கட்சி இந்த கொலையால் அரசியல் லாபம் அடைய வாய்ப்பில்லை என்றும் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் அரசியல் குழப்பம், மத அடிப்படையிலான பதற்றம் மற்றும் தேர்தல் செயல்முறையை சீர்குலைப்பதில் லாபமடையும் தீவிரவாத குழுக்களே இந்த கொலை சம்பவத்தின் உண்மையான பயனாளிகளாக இருப்பார்கள் என்ற கருத்தும் வலுப்பெற்று வருகிறது. குறிப்பாக ஜமாத்தே இஸ்லாமி, அதன் மாணவர் அமைப்பான இஸ்லாமி சத்ரா ஷிபிர் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஆதரவு அமைப்புகள் மீதுதான் இந்த சந்தேகம் வலுத்துள்ளது. குறிப்பாக இந்த கொலை சிறுபான்மையினரை தாக்கவும், ஊடகங்களை மிரட்டவும், தேர்தலை பாதிக்கவும் ஒரு காரணமாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக வங்கதேச புவிசார் அரசியல் நிபுணர் நாஹித் ஹெலால் சுட்டிக்காட்டியுள்ளார். உஸ்மான் ஹாடியின் கொலை சம்பவத்திற்கு பின் சில இஸ்லாமிய மற்றும் இந்திய எதிர்ப்பு குழுக்கள் குற்றவாளி ஃபைசல் கரீம் இந்தியா தப்பி சென்றதாக குற்றம் சாட்டினர். அதே நேரத்தில் டாக்கா போலீசாரோ அவர் இந்தியா சென்றதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தினர். இருந்த போதிலும் இந்த விவகாரம் இந்தியாவிற்கு எதிரான பிரச்சாரமாக மாற்றப்பட்டது. இந்திய தூதரகத்தை தாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு நாடு முழுவதும் இந்தியாவிற்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டதால் பதற்றமான சூழல் தொடர்ந்தது. இதற்கிடையே உஸ்மான் ஹாடி கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்படும் ஃபைசல் கரீமுக்கு கடந்த ஆண்டுகளில் ஜமாத்தே இஸ்லாமி அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞரான முகமது ஷிஷிர் முனீர் இருமுறை ஜாமீன் பெற்று தந்துள்ளதாக BNP தலைவர் நிலோஃபர் சௌத்ரி மோனி குற்றம் சாட்டியுள்ளார். இது ஜமாத் தொடர்புடைய வலையமைப்புகள் இந்த கொலையில் மறைமுகமாக பங்கு பெற்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே வங்கதேச தேர்தல் தொடர்பாக அமெரிக்காவை சேர்ந்த இன்டர்நேஷனல் ரிபப்ளிகன் இன்ஸ்டிடியூட் நடத்திய கருத்து கணிப்பில் BNP கட்சிக்கு 33%, ஜமாத்துக்கு 29% ஆதரவு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அவாமி லீக் கட்சி தடை செய்யப்பட்ட நிலையில் ஜமாத் தற்போது அரசியல் களத்தில் வலுவான இடத்தை பிடிக்க முயன்று வருவதாக அரசியல் நிபுணர்களும் கருத்து தெரிவிக்கின்றனர். ஆகையால் முக்கிய அரசியல் கட்சிகளை தாண்டி குழப்பத்தையும் பயத்தையும் பயன்படுத்தி அரசியல் அதிகாரத்தை விரிவுபடுத்த விரும்பும் அமைப்புகளே உஸ்மான் ஹாடியின் கொலையால் பயன்பெறுகின்றன என்பது அரசியல் நிபுணர்களின் ஒருமித்த கருத்தாக உள்ளது. அப்படி பார்க்கும்போது இந்த படுகொலை சம்பவம் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக மட்டுமல்லாமல் வங்கதேச அரசியல் சூழலை நிலைகுலைய செய்யும் ஒரு தந்திர யுக்தியாகவும் பார்க்கப்படுகிறது என்பதை மறுப்பதற்கில்லை. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call